பவானிசாகர் அணையின் நீர்த்தேக்க பகுதியான கோவை மாவட்ட சிறுமுகை பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள வாழை மரங்கள் வெள்ள நீரில் மூழ்கின. இதனால் விவசாயிகள் வாழைத்தார்களை அறுவடை செய்து பரிசல் மூலம் ஆற்றங்கரைக்கு எடுத்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் கதிர்வேலு. வணக்கம் கதிர்வேலு, விவரம். வணக்கம் தர்ஷினி. அதாவது மேட்டுப்பாளையம் அருகே சிறுமுகை எடுத்திருக்கக்கூடிய பவானிசாகர் நீர்த்தேக்க பகுதிகளில் வாழை விவசாயம் அதிக அளவில் நடைபெற்றது. குறிப்பா விவசாயிகள் தங்களது விளைநிலங்கள்ல கதலி, குண்டால், நேந்திரன் ஆகிய வாழைகளை பயிரிட்டு இருக்காங்க. மேலும் மேட்டுப்பாளையம் பகுதியிலிருந்து கேரளா, மும்பை, அதுக்கப்புறம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களுக்கு வாழைத்தார்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில கடந்த சில தினங்களாகவே நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வந்த கனமழை காரணமா பில்லூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிச்சிருக்கிறது. இதனால பில்லூர் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு பவானி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மாயாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமா பவானிசாகர் அணையில நீர்மட்டம் உயர்ந்து அதனுடைய நீர்த்தேக்க பகுதிகளில் நீர் சுருங்கி கடல் போல காட்சியளிக்குது. இதன் காரணமா பவானிசாகர் அணை நீர்த்தேக்க பகுதியில் இருக்கக்கூடிய வாழை தோட்டங்களுக்குள்ள இந்த நீர் இருக்கு. இதனால வாழைகள் தற்போது நீரில் மூழ்கி காணப்படுது. இதனால வாழை விவசாயிகள் பவானிசாகர் அணை நீர்த்தேக்க பகுதிகளில் பரிசல் மூலம் ஆற்றில் நடந்து காந்தை ஆற்றில் வாழை தோட்டங்களுக்கு சென்று வாழைத்தார்களை வெட்டி பரிசல் மூலமா ஆற்றங்கரைக்கு கொண்டு வாகனங்கள் ஏற்றி வெளிமார்க்கெட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு வராங்க. மேலும் பவானிசாகர் அணையில நீர்மட்டம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது காரணமாக பாத்தீங்கன்னா வாழை பயிர் நீரில் மூழ்கும் அறுவடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவசர அவசரமா விவசாயிகள் வாழை பயிர்களை அறுவடை செஞ்சுட்டு வருது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.